சொல்றதுல ஐயோ ஒத்தை கண்டா ஒண்ணு ரெண்டு அதான் வேற இங்க அம்மா போகுது அதுக்கு சம்மதம்
சிசியா சாமி அப்புறம் வீட்டுக்கு வந்து போறது அதை எடுத்துட்டு பெயர் ஏய் ஆணாக பிறந்த அப்பா மாடுகளும் ஏய் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் ஏய் கல்வி மாணவ செல்வங்களும் ஏய் அலை கடல் போல் அமைந்திருக்கிறார்கள் ஏய் அண்ணர்களுக்கு ஏய் நானாகிய ஏய் சார்ந்த வணக்கமான சிசியா ஏய் தான் வணக்கம் எடுத்துட்டாலும் ஏய் நான் யார் ஏய் என் நாட்டு பெயர் என்ன ஏய் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் ஏய் ஏன் தெரியுமா நீங்க சொன்னாதான் தெரியும் நான் சிசியா ஏய் தெரிவிக்கின்றேன் அப்படியே ஆகட்டும். ஆனா சசியா சாமி அப்படி வரக்கூடாது. நான் யார்? உங்களுடைய பெயர் நாமங்கள் என்ன? தெரிவிக்கின்றேன். அந்த கைலாய மலை மேல கோயிலாக இருந்த சிவம். கைலாய மலை மேல கோயிலாக இருந்த சிவம். ஆனா சசியா, சிசியா சாமி என்னுடைய பெயரானது இந்த கைலங்கிரி மலையில் என்னுடைய பெயர்தான் முக்கன் படைத்த பரம்பொருள் பரமேஸ்வரன் என்று தெரிய வேண்டும். சாமி ஆஹா. அப்படி பரவாயில்லை இருந்தாலும் ஆ. இப்படி இந்த இடத்துல தாய் கண்டிக்கல சாமி ஆனால் சசியா, சாமி ஏய், முக்கன் படைத்த பரம்பொருள் என்று சொல்றீங்களே, இப்படி அதாவது கழுத்துல கொட்டையும் நெத்தியில பட்டையும் பாம்பெல்லாம் மாட்டிட்டு வந்திருக்கிற எங்கேயாவது பாம்பு பிடிக்கிட்டு போறாளா? அப்படி இல்ல. ஏய், ஆனால் சசியா, அப்படி இல்லை. கழுத்துல கொட்டையும் நெத்தியில பட்டையும் பார்த்து உனக்கு அப்படி தெரியுதா? சசியா, என்னிடத்துக்கு அகடத்துக்கு விகடம் பேசுறியானா? அதாவது சாபம் அளித்து விடுவேன். வேண்டாம், நான் அளிக்கின்ற சாபம் வாயால வரக்கூடாது. என்னுடைய வாயினால எந்த சாபம் வரக்கூடாது. என்னுடைய வாயினால வரக்கூடியது ஒன்றே ஒன்று வரும். வரத்தை தவிர ஒன்று வரக்கூடாது. அதனால சசியா, இப்படி கைலங்கிரி மலையில வாசம் செய்யக்கூடிய எந்த பேர் தான் ஈசன் பரமேசன் ஜெகதீசன் அரபலீசன் என்று சொல்லப்பட்ட எத்தனை ஈஸ்வரர் பேர் பட்டது பூரா நானே அப்படி இருந்துட்டாலும் அப்படி இருந்தாலும் சசியா, நான் எப்படி பிறந்தேன், என்னுடைய பிறப்பு ரகசியங்கள் என்ன ஆகட்டும். ஐயனுக்கு உலகம் இருக்க முன்னே
முன்பதாகவே யார் பிறந்தார் தெரியுமா? அதாவது உமா மகேஸ்வரி பிறந்தார். உண்மைதான். அப்படி உமா மகேஸ்வரி பிறந்து இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் 3 தெய்வங்கள் யார் தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மாண்ட சொல்லப்பட்ட மும்மூர்த்தி தேவர்கள். இந்த மும்மூர்த்தி தேவர்களில் எந்த பேர் தான் கைலாசவாசன், முக்கன் பிடித்த பரம்பொருள் பரமேஸ்வரன் என்று சொல்வார்கள். அப்படியாக இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? சசியா, இந்த கைலகிரி வாசன் உலக 56 தேசத்தையும் கைலகிரி மலையில் இருந்து நோக்கி பார்வையிடும் பொழுது என்ன வேலை தெரியுமா? யானை முதல் எருமக்கடை 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் இந்த பரமேஸ்வரன் படி அளக்கக்கூடிய வேலையான என்னுடைய வேலையானது. உண்மைதான். எப்படி? படி அளப்பது என்னுடைய வேலையாகும். இப்படி இருந்தாலும் இப்படி படி அளக்கும் பரம்பொருளாக இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன் தெரிவிக்கின்றேன். கால் வலிக்கா கால் நட்டு தூங்கவே மாட்டேன்னா அது நீல வாய மாலை முடிந்து விட்டது. மாலை முடிந்து விட்டது. சூட்டி விட்டார்கள். நான் யாரை திருமணம் செய்தேன்? நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரு சாமி? உமா மகேஸ்வரி என்று சொல்லப்பட்ட உமா மகேஸ்வரி என்று சொல்லப்பட்ட இந்த பார்வதியை மாலையிட்டு இந்த பார்வதியை மாலையிட்டு அப்படி பார்வதியை மாலையிட்டு பார்வதியை மாலையிட்டு இன்ப சுகத்தில் ஈடுபட்டு சுகத்தில் ஈடுபட்டு எங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்குன்னு கேட்டியா சசியா? எனக்கு ஏதோ குழந்தை இருக்கான்னு கேட்டே சாமி, கடவுளுக்கு கூட குழந்தை இருக்குதா கடவுளுக்கு கூட குழந்தை இருக்குதா? சசியா? ஏய், ஏய் காக்கும் கடவுள் சிவனாக இருந்தாலும் காக்கும் கடவுள் படைக்கும் தொழில் பிரம்மதாகும். அப்படி எங்களுக்கு 2 பேர் யார் தெரியுமா குழந்தைகள்? யாரு சாமி? அந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய அதாவது ஆறுபடை முருகன். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கு பார்த்தாலும் மூத்த பிள்ளை யார் தெரியுமா? ஒத்த கொம்பு விநாயகமூர்த்தி. ஓ, விநாயகமூர்த்தி. உண்மைதான். இப்படி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து அங்கங்க தேசத்தில் அதாவது கலியுக மக்களை காக்க வேண்டும் என்று சொல்லி தென்தேச